இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா அது இந்த க்ரூட் ஆயில் தாங்க. இந்த க்ரூட் ஆயில் வந்து வெறுமனே இந்திய பொருளாதாரம், பங்குச்சந்தை, மக்களுடைய சராசரி வாழ்வுன்னு எல்லா விஷயங்களையும் முக்கியமா இன்ஃபிளேஷனையும் சேர்த்து இது பாதிக்கக்கூடும். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 85% க்ரூட் ஆயில வெளிநாடுகள்ல இருந்து தான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்ப ஏன் இது முக்கியமான டாபிக்கா இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஈவன் தோ நீங்க ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையில பல வருஷமா வார் நடந்துகிட்டு இருந்தாலும் அதை ஏன் நம்ம பெருசா கண்டுக்கல அப்படின்னு சொன்னா அதனால க்ரூட் ஆயிலோட விலை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தல. ஆனா ஈரானுக்கும் யுஎஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது ஹார்முஸ் ஜலசந்தியை மையப்படுத்தினதா இருக்கு. நம்மளுக்கு வரக்கூடிய முக்காவாசி ஆயில் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியா தான் வருது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. சோ நம்ம வந்து இத முக்கியமா கவனிக்க வேண்டிய, அதாவது ஈரான் யுஎஸ் தாண்டி யூரோப்பியன் நேஷன்ஸ் தாண்டி இந்த வாருனால அதிக பாதிக்கப்பட்ட ஒரு நாடு அப்படின்னு சொன்னா இந்தியா தான். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த க்ரூட் ஆயிலோட விலை மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சதுதான். இப்ப இது என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு, வருங்காலத்துல இது எதை நோக்கி நகரக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பேசிடுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த க்ரூட் ஆயில் உடைய விலை ஏற்றம் அப்படிங்கிறது க்ரூட் ஆயிலுடைய ஷார்டேஜை இங்க ஏற்படுத்தல. ஓகே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐயோ நாளைக்கு வந்து பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இல்லாம போயிருமே, இல்ல வந்து டீசல் இல்லாம போயிருமே அப்படிங்கிற மாதிரியான ஷார்டேஜ் ஏற்படுத்தல. அதுக்கு பொதுவா விலை ஏற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. விலை ஏற்படுத்தி இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க ரொம்ப சுலபமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சவுதி அரேபியா வந்து இங்கிருந்து இந்தியாவுக்கும் ஒரு சைனாவுக்கும் ஆயில் அனுப்புறதுக்கு எவ்வளவு சிரமப்படுதுன்னா, முதல்ல அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ரெட் சி வழியா இந்தியன் ஓஷனுக்கு வந்து தந்துருவாங்க. ஆனா ரெட் சீல ஹவுதிஸோட தாக்குதலுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஆப்பிரிக்காவை சுத்தி மெரிட்டேரியன் சி வந்து சுஷ் கேனல் வழியா இந்தியன் ஓஷனுக்கு வர்றது, அங்கிருந்து மறுபடியும் சவுத் ஆப்பிரிக்காவை சுத்தி மறுபடியும் இந்தியன் ஓஷனை புடிச்சு மறுபடியும் இந்தியா சைனாக்கு ஆயில் கொண்டு வருது. இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு ரூட் டிலே, இது கிட்டத்தட்ட க்ரூட் ஆயில கொண்டு வரதுல காஸ்ட் அதிகப்படுத்தி இருக்கு, டிலே படுத்தி இருக்கு. சோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த க்ரூட் ஆயிலோட விலை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பாயிண்ட். பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பேச முடியாது. அந்த மாதிரியான மிகப்பெரிய பற்றாக்குறை எதுவும் இப்போதைக்கு ஏற்பட்ட மாதிரி தெரியல. அது போதுமான அளவு கையிருப்பு இருக்கு. ஆனா அதிக விலை கொடுத்து நம்ம வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்வாக்குறோம். அப்படி அதிக விலை கொடுத்து வாங்கும் பொழுது பெட்ரோல் பங்க்ல, ரீட்டைலர் அவுட்லெட்ல இந்த விலையை கண்ட்ரோல் பண்றதுக்காக, இந்த விலை ஏற்றத்தை பெருமளவுல குறைக்கிறதுக்காக இப்போ சமீப காலங்களா நிறுவனங்கள் எண்ணெயை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் வந்து இந்த லாஸை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்குமே மிகப்பெரிய பர்டனா மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல சில ஸ்டாக் ரிடக்ஷனு, சில மாதிரியான ஹெல்ப்புகளையும் கவர்மெண்ட் பண்ணுனாங்க. பட் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இது மிகப்பெரிய அளவுல ரீட்டைல் அவுட்லெட்ல வந்து சேரும். அதுக்குள்ள இந்த க்ரூட் ஆயிலோட விலை இறங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இறங்காட்டி இந்த க்ரூட் ஆயிலோட விலை ரீட்டைல் அவுட்லெட்ல ஏறக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த நிறுவனங்களாலையும் இந்த லாஸை தாங்க முடியாது, இந்தியாவுடைய ஆயில் டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனங்களாலையும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா க்ரூட் ஆயிலோடைய விலையை அல்லது பெட்ரோல் டீசலோட விலையை ரீட்டைல் அவுட்லெட்ல மாத்துவாங்க. அப்படி மாத்தும் பொழுது அது எல்லா துறைகளையுமே பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தும். ஈவன் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது வெறுமனே க்ரூட் ஆயில மட்டும் இம்பாக்ட் பண்ணல. இன்னுமே நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு யூரோப்புக்கோ அல்லது யூஎஸ்க்கோ ஒருத்தர் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அவருக்கு 4 மடங்கு அதிகமான செலவாகுது. இன்சூரன்ஸ் காஸ்ட்ல ஆரம்பிச்சு இந்த சவுத் ஆப்பிரிக்காவை சுத்தி போறதுல ஆரம்பிச்சு டிலே, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பற்றாக்குறைக்கு ட்ரம்பினுடைய டாரிஃப் இஷ்யூமே இங்க இருக்கு. அப்ப இவ்வளவு விஷயங்கள் லைன் அப்பா இருக்கும் பொழுது இது இந்திய பங்கு சந்தைகளை எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கணும். இருந்தாலும் ஏன் இந்த இந்திய பங்கு சந்தைகள் இவ்வளவு பெரிய தாக்கத்தை நம்ம பார்க்கல அப்படின்னு சொன்னா இந்தியாவுடைய பங்குச்சந்தை அப்படிங்கிறது பெருமளவுல டொமஸ்டிக் கன்சம்ஷனை நம்பி இருக்கு, அதாவது உள்நாட்டு பொருளாதாரத்தை நம்பி இருக்கு. அதனாலதான் ஓரளவுக்கு ஸ்டேபிளா நம்ம போய்கிட்டு இருக்கோம். பட் மீன்வைல் இது ஐஎன்ஆர்ல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு பக்கம் எக்ஸ்போர்ட்டுக்கான காஸ்ட்லியுமே, அதே நேரத்துல க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்றதுக்கான அதிகபட்ச செலவும் அப்படிங்கிறதும் நம்மளோட ஐஎன்ஆரை கிட்டத்தட்ட 95 ரூபாய்க்கு மேல ஸ்டேபிளா கொண்டு போய் வச்சிருக்கு. சோ இந்த விஷயங்கள், இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தனியும் பொழுது, க்ரூட் ஆயிலோடைய விலை கம்மியாகும் பொழுது, எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான செலவுகள் கம்மியாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஐஎன்ஆர் வந்து கூல் ஆஃப் ஆகும். சோ இது ஒரு மிகப்பெரிய கன்சர்னா வந்து இந்திய பங்கு சந்தைகளுக்கு இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னவா பார்க்கப்படுதுன்னா எஃப்ஐஎஸ் பெருமளவுல வெளியே போனது. அதுக்கான காரணம் ஏஐ ரேலி. யுஎஸ் மார்க்கெட்ல ஏஐ ரேலி அது அதிகமா சப்ளை, அதுக்கு தேவையான செமிகண்டக்டர் சப்ளை பண்ணக்கூடிய தாய்வான்,
சவுத் கொரியா மார்க்கெட்டுகள்லயும் ரேலி. ஸோ பெருமளவு பணம் அங்க போயிருந்துச்சு. இப்ப ஏஐ ரேலியுமே ஓரளவுக்கு ஃபேட் ஆயிட்டு இருக்கிறதுனால, மீண்டும் இந்த பணம் வந்து இந்திய பங்குச் சந்தைகள் நோக்கி வரும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஸோ இந்த பணம் இந்திய பங்குச் சந்தைகள் நோக்கி வரும்பொழுது, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனும் கம்மியாகும் அப்படிங்கிற பட்சத்துல இந்திய பங்குச் சந்தைகள் மிகப்பெரிய வரலாற்று ஆ ரேலிய எதிர்பார்க்கலாம் நம்ம. பட் அது ஸ்டில் எ கொஸ்டின் மார்க். இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கணும். ஓகே. அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒப்பந்தம் சைன் ஆகி ஹார்முஸ் ஜலசந்தியில ரெகுலரான ஒரு போக்குவரத்து தொடங்கணும். அது எப்ப தொடங்குங்கிறத காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி தொடங்குற பட்சத்துல இந்திய பங்குச் சந்தை மறுபடியும் வலுப்பெறும். கால்குலேட்டடா ரிஸ்க கால்குலேட் பண்ணி உங்களுடைய முதலீடுகள தொடங்குங்க. நன்றி. சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல நடந்த ஈடி தமிழுடைய பவர் ஆஃப் வெல்த் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நீங்க கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம துபாயில இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இருக்கோம். செப்டம்பர் மந்த் வந்து நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வந்து நீங்க கொடுங்க. எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.